வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பார்க்க இருப்பது மேச ராசிக்கு இந்த புத்தாண்டு பலன் என்ன பலனை செய்யும் என்பதை பார்ப்போம். இங்கு மேச ராசிக்கு 12 சனி சஞ்சரிக்கும் காலத்தில் இதை 7.5 சனி ஆரம்பம், அதாவது விரயச்சனி, தலைச்சனி, மூளைச்சனி என்று சொல்வார்கள். இது அதீதமான பண தேவைகளை உருவாக்கும். அப்போது நீங்கள் கேட்கும் இடத்திலெல்லாம் பணம் கிடைக்கும். ஆனால் வரக்கூடிய 2027 ஜூன் மாதம் நடைபெறும் சனி பேச்சை தொடர்ந்து நீங்கள் வட்டி கட்ட முடியாமல் பண நெருக்கடியில் அதீதமான கஷ்டத்தையும் சங்கடத்தையும் அனுபவிக்க வேண்டிய நேரமாகும். இதை கண்டத்தில் இறங்குகிறது என்று சொல்வார்கள். இங்கு 12 இருக்கும் சனி 3ஆம் பார்வையாக தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பேச்சு ஸ்தானத்தையும், அதாவது வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 6ஆம் பாவகத்தையும், 10ஆம் பார்வையாக 9ஆம் ஸ்தானத்தை பாக்கியஸ்தானத்தை பார்த்து கெடுப்பதால் வேலையில் சிக்கல், வேலையில் சங்கடம், வருமானத்தில் தடை, பொருளாதார நெருக்கடி, நல்ல சூழ்நிலை அனுபவிப்பதில் கூடிய அந்த பாக்கியஸ்தானத்தை கெடுப்பதால் அதீதமான கஷ்டங்களை உணரும் அமைப்பு உள்ளது. இது சாதாரண நிலை. அதே நேரத்தில் கும்பத்தில் இருக்கும் ராகு இங்கு கோச்சார வேதை என்று சொல்லப்படுகிறது. அதாவது சனிக்கு 12 நிற்கக்கூடிய ராகு கோச்சார வேதையாகும். இது சனியினுடைய செயல்பாடுகளை அதீதமாக குறைத்து சனி தரும் கெடுபலன்களை குறைத்து கொடுக்கும். அந்த நிலையில் ஜாதகர் பெரிய அளவில் சாதாரண காலங்களில் நடக்கக்கூடிய 7.5 சனி அளவிற்கு இந்த கோச்சார வேதை கூடாது. அப்போ இதுக்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்பொழுது இந்த 12 இருக்கும் சனி 2ஆம் பாவத்தை குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தை கெடுத்து பொருளாதாரத்தில் சிக்கல், குடும்பத்தில் சங்கடங்கள், வேலையில் சிக்கல், பிரச்சனை அனுபவிக்கும், நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய பாகிஸ்தானத்தையும் தந்தையும் கெடுக்கும் நிலையில் இவர்களுக்கு பரிகாரமாக சொல்ல வேண்டும் என்றால், ஜாதகர் தினமும் காலையில் ஒரு பிடி அரிசி மாவு அல்லது குருணை அரிசியை மிக்சியில் போட்டு உடைச்சு 1-2 எடுத்து வச்சுக்கணும். முழு தானியமாக போட்டால் பறவைகள் சாப்பிட்டு விடும். அதற்காக எறும்புக்கு காலையில் உணவு, மதியம் காகத்திற்கு உணவு, இரவு சாப்பாட்டுக்கு முன்பதாக நாய்க்கு உணவிட ஜாதகருடைய இந்த 7.5 சனி வெகுவாக குறையும். அதே வேளையில் தேய்பிரை அஷ்டமி காலங்களில் பைரவருக்கு வீட்டில் தயிர் சாதம் செய்து எடுத்து சென்று நைவேத்தியம் செய்து வரும் பக்தர்களுக்கு கொடுத்தால் ஜாதகருக்கு 7.5 சனியால் நிகழக்கூடிய இந்த அதீதமான கஷ்டங்கள் வெகுவாக குறைந்து மன உளைச்சல், மன அழுத்தம் போன்ற விஷயங்களை குறைத்து மன நிம்மதியை தரும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.